உயர்வும் மகத்துவமும் மாண்பும் ஒரு மனிதனுடைய முதல் வெற்றியுமாகிய ரிதல்லா அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இந்த வையகத்திலேயே பெற்றவர்கள் சஹாபிகள் ரலியல்லாஹு அன்ஹும். நான் அவர்களை பொருந்திக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹுவால் வாழ்த்தப்பட்ட அந்த பெருமக்களை குறைத்து கூறி அவர்கள் செய்த பாவங்கள் அப்படி இப்படி, அவர்கள் இப்படி சண்டையிட்டுக் கொண்டார்கள், அவர்களுடைய குறைபாடுகள் இது, அந்த சஹாபிகளை நீங்கள் பின்பற்றக் கூடாது என்று யாராவது சொன்னால் அவர்களை நாம பின்பற்றணுமா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளை மறு உலகத்தில் இது விஷயமாக எங்களில் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கப்படுவார். அவர்களுடைய விஷயத்தில் ஒரு இரக்கம் என்பது இந்த விஷயத்தில் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்ன இதெல்லாம் பத்தி பேசலாமான்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த பள்ளி உருவாகுவதற்கு காரணமானவர்கள் யார்? இந்த மஸ்ஜித் உருவாகுவதற்கு காரணமானவர்கள் யார்? அந்த மஸ்ஜிதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்களை நீங்கள் ஏசினால் பொறுத்துக் கொள்வீர்களா? அவர் உருவாக்கின பள்ளியிலே நீங்க அவரை பத்தி குறைச்சு பேசுறீங்க சொல்ல மாட்டாங்களா? அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித், அவர்களுடைய திருநாமம் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜித். எந்த மஸ்ஜிதிலாவது, சில மஸ்ஜிதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுத மாட்டாங்க, நீங்க போய் பாருங்க. அது எந்த மஸ்ஜித் நான் சொல்றது இல்ல, நீங்க வேணா போய் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் தான் எழுதுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கெல்லாம் பார்த்து பார்த்து புளித்து போன விஷயங்கள். நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் எழுதுவோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுத மாட்டோம். பல மஸ்ஜிதுகளில் அது இருக்கிறது. மஸ்ஜிதுகள் அவைகள் என்ன சொல்றீங்க? பாங்கிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படுகிறது, அதே பள்ளிகளிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பள்ளிகளிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதுறது இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் எழுதி வைப்பாங்க. உயிர் பிரியும் பொழுதும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ்வோட உயிர் பிரியணும் மட்டும்தான் பேசுவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நீங்க கூர்ந்து கவனியுங்கள், அது தெரியும் உங்களுக்கு. நாங்கெல்லாம் பார்த்து கேட்டு சலித்து போன விடயங்கள் இவைகள் எல்லாம். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இந்த மஸ்ஜிதுகள் உருவாகுவதற்கு, ஜாவியாக்கள் உருவாகுவதற்கு, தைக்காக்கள் உருவாகுவதற்கு, மஅபதுகள் அல்லாஹுவை வணங்கக்கூடிய தலங்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் யார் என்றால் சஹாபிகள். அந்த சஹாபிகளை யார் குறைத்து பேசுகிறார்களோ அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே என்ன இஸ்லாமிய உறவு இருக்க முடியும்? சகோதரர்களே, இஸ்லாமிய உறவு இருக்கிறதா? இருக்க முடியுமா? அவர்களை இஸ்லாமிய பார்வையோடு பார்க்க முடியாது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவர்களை யார் இழிவுபடுத்தி பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் என்ன ஈமான், என்ன இஸ்லாம் இருக்க முடியும்? எத்தகைய தியாகங்களை செய்தார்கள் இந்த பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃப் வந்ததற்கு பிறகு அன்சாரிகளை அழைக்கிறாங்க. என்னுடைய அன்சாரிகளே, மதீனாவாசிகளே, இங்க வாங்க. மக்கால இருந்து என்னுடைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டாங்க, மனைவியை விட்டுட்டு வந்துட்டாங்க, வீட்டை விட்டுட்டு வந்துட்டாங்க, கடைகளை விட்டுட்டு வந்துட்டாங்க, சொத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, நிலத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, காணியை விட்டுட்டு வந்துட்டாங்க, வீட்டை விட்டுட்டு வந்துட்டாங்க. எதுவும் இல்லாம வீசின கையும் வெறுங்கையுமாக வந்திருக்கிறார்கள். நான் வாருங்கள் என்றேன், வந்துட்டாங்க. உங்களால செய்ய முடியுமா? நம்மில் யாராவது செய்ய முடியுமா? வீட்டை விட்டுட்டு வாண்ட போவோமா? மனைவி விட்டு விட்டு வா என்றால் செல்வோமா? அந்த ஈமான் இருக்கிறதா நமக்கு? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிறந்த குழந்தை, அன்று பிறந்த குழந்தை 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்திருப்பார். தவம் கிடந்து, தேங்கி கிடந்து, காத்து கிடந்து, வேண்டி 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 பெற்றெடுத்த குழந்தையினுடைய முகம் பார்க்க முடியாமல் ரசூல் அழைக்கிறார்கள் என்று புறப்பட்டு வந்த சஹாபிகள் எத்தனை பேர்? தாய்க்கு உடல் சுகம் நலம் இல்லை, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, இன்னைக்கோ நாளைக்கோ இருப்பாங்க. அல்லாஹும் ரசூலும் புறப்பட்டு செல்லுங்கள் என்கிறார்கள். புறப்பட்டு போறாங்க. போனாங்களா இல்லையா? எத்தனை செய்திகள். இந்த சஹாபிகளை நீங்க குறைச்சு பார்க்க முடியுமா சகோதரர்களே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி வந்தவர்கள் மக்காவாசிகள், முஹாஜிர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. சொத்துமானா, சுகமுமானா, குடும்பம் வேணாம், தேவை அல்லாஹும் ரசூலும் மாத்திரமே. ஆனால் அந்த அல்லாஹும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை அரவணைத்து நடக்க சொன்னவர்கள், அவர்களுக்காக தியாகம் செய்தவர்கள் இந்த பெருமக்கள். அப்படி வந்த போது மதீனா வாசிகள் அழைச்சு சொன்னாங்க, அன்சாரிகளே, மதீனா வாசிகளே வாங்க,
இதோ மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய தோழர்களை பாருங்கள், ஒண்ணும் இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, சாப்பிடறதுக்கு உணவில்லை, உடுக்கிறதுக்கு உடை இல்லை, ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறார்கள். வாழ்வை தொலைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். வாழ்வதற்காக வாழ்வை தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. துன்யாவினுடைய வாழ்வை தொலைத்தார்கள், ஆகிரத்தினுடைய வாழ்வை பெற்றார்கள். அற்புதமான சஹாபிகள், என்னுடைய தோழர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்களா என்று கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, நான் வாங்கன்னா வந்துட்டாங்க, இவங்களுக்கு உதவுறீங்களான்னு கேட்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபி இடத்திலையும் ஒரு சஹாபியை ஒப்படைக்கிறாங்க. மக்கா வாசிய, மதீனா வாசி இடத்துல இந்த சஹாபியா நீங்க இவங்களோட உங்களுக்கு சகோதரரான ஆகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியிலே ஹதீதுகள் இடம்பெறுகிறது. இந்த சஹாபியை இந்த சஹாபியோடு, அந்த சஹாபியை அந்த சஹாபியோடு, இந்த அன்சாரியை அந்த முஹாஜிரோடு, அந்த முஹாஜிரை இந்த அன்சாரோடு சேர்த்து சேர்த்து வைத்தார்கள். அப்படி எல்லாம் சேர்த்து வைத்த போது அந்த அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க, அங்க வாங்க, இந்த வீட்டுல ஒரு ஓரமா ஒரு இடத்தை கொடுத்து அங்க படுத்துக்கங்க, ஏதோ ஒரு சாப்பாடுல தட்டை கொடுத்து அப்படியா செஞ்சாங்க? எப்படி நடந்து கொண்டார்கள்? தன் வீட்டை ரெண்டாக்கி இது உங்களுக்கு சொந்தம்னு கொடுத்தாங்க. 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை சொந்தமாக கொடுத்தார்கள். மாடியும் கீழுமாக இருந்தால் ஒரு போர்ஷனை நீங்க எடுத்துக்கங்க, உங்களுக்கு என்ன வேணும், மேல் போர்ஷன் வேணுமா மேல எடுத்துக்கங்க, கீழே வேணுமா கீழே எடுத்துக்கங்க, உங்களுக்கு எது வசதியோ அதை நான் தருகிறேன். செய்ய முடியுமா சகோதரர்களே? வயல்வெளிகளிலே பாதியை கொடுத்தார்கள், சொத்திலே பாதியை கொடுத்தார்கள், வாழ்க்கையிலே பாதியை கொடுத்தார்கள், சுகங்களிலே பாதியை கொடுத்தார்கள், எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதுல எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? 2 நல்லது இருக்குமே, 2 கடை இருக்கு அவங்களுக்கு. ஒரு சஹாபிக்கு 2 கடை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அந்த அழைச்சிட்டு வர்றாங்க, இந்த 2 கடையும் என்னுடையதுதான், இதுல 10 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது, இதுல 5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது, இந்த 10 லட்சம் ரூபாய் ஸ்டாக் இருக்கக்கூடிய கடையை நீங்க எடுத்துக்கங்க, 5 லட்சம் ரூபாயை வச்சு நான் பாத்துக்கிறேன். முடியுமா சகோதரர்களே? அப்படியெல்லாம் செய்தவர்கள் அல்லவா நபி தோழர்களாகிய சஹாபிகள். அந்த சஹாபிகளை குறைச்சு பேசுறதுக்காக வேண்டிய ஒரு பட்டியலிட்டு, இந்த சஹாபி செய்த தவறு என்ன, அந்த சஹாபி செய்த தவறு என்ன, அவர் எப்படி நடந்துகிட்டாரு, அவர் கிரிமினல், அம்ர் இப்னு ஆஸா அவர் கிரிமினல், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனா ரவுடி என்று பேசுகிறார்கள். அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு நாம் துணை போக முடியுமா? அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக நாளை ஆகிரத்தில் யார் இப்படியெல்லாம் குலைந்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ தலை நிமிர்ந்து நிற்க முடியாதுங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கணும். எச்சரிக்கை செய்கிறேன். செய்ய முடியுமா? எது ஈமான்? ஈமான்கிறத பலப்படணும். ஈமான் எப்படி பலப்படும்? அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவங்கள நேசிக்கணும். அவங்கள போய் துருவி துருவி பார்த்து குறை பேசிக்கொண்டு எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் சில மக்கள். அருமையான பெருமக்களே, இத்தகைய பெருமக்கள் சஹாபிகளினுடைய வாழ்வு எவ்வளவு பரிசுத்த வாழ்வாக இருந்தது. ஒரு சஹாபியத்தினுடைய செய்தியை நான் இங்கே சொல்கிறேன். நீண்ட நெடிய செய்திகள் நிறைந்து காத்து கிடக்கிறது. அவைகளையெல்லாம் இங்கே பட்டியலிட்டு சொல்வதற்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை, உடலிலே சக்தியும் இல்லை. அந்த அளவிற்கு இதயங்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடியவர்களாக அந்த பெருமக்கள் வாழ்ந்தார்கள். வாழ்வின் முழுவதும் பரிசுத்தம் சகோதரர்களே, இஹ்லாஸ். மக்காவிலே கடுமையான தொல்லைகள் ஏற்பட்டு வாழ முடியாத நிலை ஏற்பட்டதற்கு பிறகு அன்னலம் கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க இங்கிருந்து அபிசீனியா போயிடுங்க. அங்க இருக்கக்கூடிய மன்னர் நஜ்ஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க தாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த போதிலும் கூட அவர்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு பாக்கிய குறைவு ஏற்பட்டு போய்விட்டது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசிச்சாங்க. அது வேறு வரலாறு. அந்த மன்னர் நல்ல மன்னர், அங்கே நீங்கள் செல்லுங்கள், எங்கே அபிசீனியாவிற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று ஒரு குரூப் அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அங்க வந்துட்டாங்க. வந்து அந்த வேறு மண்ணிலே, வேறு மொழி பேசக்கூடிய அந்த மண்ணிலே, வேறு கலாச்சாரம் உள்ள மண்ணிலே, வேறு மார்க்கம், கிறிஸ்துவ மார்க்கம் அங்கே இருக்கிறது, நஸ்ரானியத் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலே வந்து சஹாபிகள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். குறிப்பிட்ட சில நேரங்களிலே ஒன்று கூடி மார்க்கத்தை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழி என்ன என்பதை அவர்களுக்குள்ளால் பேசிக் கொள்கிறார்கள்.